இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஈஸியாக ஒரு மசாலா கறி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு, சின்ன பீஸு ஜாதிக்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் தாளித்து சோம்பு, இதுலேயும் திருப்பி கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், கறிவேப்பிலை போட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி அந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்குள்ளே அந்த தேங்காய் நல்லா ஆறி இருக்கும். ஆறின தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இந்த உருளைக்கிழங்கு வெந்து வந்த உடனே அந்த அரைப்பையும் இதில் போட்டு நல்லா திளைக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி கீரையும் தேவைக்கு உப்பு இருக்கான்னு பார்த்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.